கோவை மாவட்டம் பாலமலை அடிவாரம் தொடங்கி கோவனூர், நாயக்கன்பாளையம், கூடலூர், கவுண்டம்பாளையம், வீரபாண்டி, சிறுமுகை வழியாக பவானிசாகர் அணைக்கு செல்லும் அண்ணன் தம்பி பள்ளத்தின் இடையே தடுப்பணை கட்ட வேண்டும் எனவும், அணையில் நீரை சேமிப்பதன் மூலம் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக அரசிற்கு கோரிக்கை விடுத்து வந்தனர். ஆனால் அரசு இந்த கோரிக்கையை அலட்சியப்படுத்தியதால் கடந்த 2004ஆம் ஆண்டு கோவை சிறுதுளி அமைப்பின் உதவியுடன் 10 லட்சம் ரூபாய் செலவில் அண்ணன் தம்பி பள்ளத்தில் பொதுமக்கள் சார்பில் தடுப்பணை கட்டப்பட்டது. மழைக்காலத்தில் பாலமலையில் இருந்து வரும் தண்ணீர் அண்ணன் தம்பி தடுப்பணையில் சேகரிக்கப்பட்டதால் சுமார் 5000 ஏக்கர் விவசாய நிலத்தில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்தது. 10-12 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர் பொதுமக்கள்லாம் ஒன்று சேர்ந்து சிறுதுளி அமைப்பு மூலம், கோவை சிறுதுளி அமைப்பு மூலமாக ஒரு தடுப்பணை கட்டினாங்க. அந்த தடுப்பணையில் தண்ணி தேங்கினதுனால இந்த சுற்று வட்டார பகுதிகளுக்கு எல்லாமே நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயம் செழித்து ஜனங்களாம் சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தாங்க. இந்நிலையில் கடந்த 8 ஆண்டுகளாக தடுப்பணை தூர்வாரப்படாததாலும் அரசு தரப்பில் எவ்வித உதவியும் வழங்கப்படாததாலும் அணையில் வண்டல் படிந்து சீமை கருவேல மரங்கள் வளர்ந்து நீரை தேக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து மானாவாரி பயிர்கள் முதல் தென்னை மரங்கள் வரை காய்ந்து வருகின்றன. இதனால் மனம் வெறுத்துப்போன கிராம மக்கள் சுமார் 15 லட்சம் ரூபாய் வரை நிதி திரட்டி தன்னார்வலர்களை கொண்டு அணையை தூர்வாரும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். 10 வருஷமாக நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும், தூர்வாரி கொடுப்பாங்க, நம்ம குட்டையை அகலப்படுத்திக்கலாம், ஆழப்படுத்திக்கலான்னு நாங்கள் நிறைய எதிர்பார்ப்போடு இருந்தோம். பட் எதுவுமே நடக்கலை இது வரலும். அப்புறம் தான் வாலண்டியர்ஸாக பார்த்து நம்ம இளைஞர்கள்லாம் சேர்ந்து காலைல சீமக்கரவல் மரத்தை ஆட்டிட்டு குட்டையை தூர்வார வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அணையை தூர்வாரும் பணியில் உள்ளூர் இளைஞர்கள் அதிக ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகிறார்கள். அணை தூர்வாரப்பட்டால் கோவனூர், நாயக்கன்பாளையம், கூடலூர், கவுண்டம்பாளையம், திருமலை நாயக்கன்பாளையம், தெக்குப்பாளையம், பெரியநாயக்கன்பாளையம், செல்வபுரம் உட்பட்ட 5 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள விவசாய நிலங்கள் பயன்பெறும். அணையை தூர்வாரும் பணி மற்ற கிராம இளைஞர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதே தங்கள் பகுதி இளைஞர்களின் எதிர்பார்ப்பு என பெருமையுடன் கூறுகிறார்கள் கோவனூர் பகுதி கிராம மக்கள்.